இடமுறுக்கு அவல் பொறி அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு ரசம் சொல்ல போறேன். வெங்காய ரசம். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்களை என்னன்னு இப்ப பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, தனியா, வெந்தயம், மிளகு, சீரகம், தக்காளி, புளி, வேக வைத்த துவரம் பருப்பு, கொத்தமல்லி, சோம்பு, காய்ந்த மிளகாய், உப்பு, பூண்டு, கடுகு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் காயட்டும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புளி, ரசத்துக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம். புளி கரைசலாவும் போடலாம், இல்ல நீங்க புளி அப்படியே போடலாம். நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். துவரம் பருப்பு வேக வச்சது அதையும் இதோட மிக்ஸ் பண்ண போறேன். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட போடுறேன். வெங்காயம், ஏன்னா இந்த ரசத்துக்கே முக்கியம் வெங்காயம் தான். இதையும் நானு இதோட போடுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த பச்சை வாசனை போட்டோம். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். தனியா, இது ஒரு ஸ்பூன் போடுறேன் நானு. மிளகு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நானு. காரம் வேணுன்றவங்க நீங்க போட்டுக்கலாம். இப்ப இந்த மிளகா நான் 2 மிளகா போடுறேன் இதுக்கு. சோம்பு இது ஒரு ஸ்பூன் போடுறேன். பூண்டு இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீரகம் இதுவும் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதுக்கு. இப்ப நான் இதெல்லாம் அரைக்க போறேன். முதல்ல ட்ரையா அரைச்சிக்கிறேன். நல்லா இன்னும் கொஞ்சம் அரையணும். இதுல நான் இப்போ தண்ணி விட்டு அரைக்க போறேன். திருப்பி திருப்பி அரைக்க போறேன் நானு. பாருங்க நல்லா அரைஞ்சிருக்குது. இது அரைச்சதையும் நானு இந்த ரசத்தோட போட போறேன். அந்த கலவையோட நானு இதனோட பச்சை வாசனையும் கொஞ்சம் போட்டோம். இப்ப இதுல நானு இதுக்கு தேவையான உப்பு அது சேர்க்க போறேன் நானு. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு, பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இதை நீங்களும் உங்க வீட்டுல பண்ணுங்க. என்னன்னா இதுல நம்ம எல்லாம் அரைச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அரைச்சு போட்டதுனால இன்னும் ரொம்ப ரொம்ப சுவையோட அது மனமும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த வெங்காய ரசம் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப நான் ஆஃப் பண்ண போறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல இந்த ரசம் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா பொங்கி வரட்டும். அந்த பாருங்க இப்பயே தெரியுது எனக்கு வாசனை மூக்க தொலைக்கிறது, அவ்வளவு ஒரு வாசனை அடிக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஏன்னா கொஞ்சம் ரசம் எல்லாம் கொஞ்சம் கொதிச்ச உடனே தான் கொஞ்சம் அணைக்கணும். அதுக்கு முன்னாடி அணைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஏன்னா அந்த பச்சை வாசனை இருந்ததுன்னா சாப்பிடவும் நல்லா இருக்காது. இப்ப நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எடுத்து ஒரு பவுல நான் வைக்க பாருங்க. இப்போ இதுக்கு திருமாறணும் இல்லையா, கொஞ்சம் சுட்ட உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல நம்ம கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சீரகம் 2 போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து அதுல திருமாறி கொட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இத இந்த ரசத்துல அப்படியே விட்டுற வேண்டியதான். மேல நம்ம கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி. சுவையான வெங்காய ரசம் உங்களுக்காக தயாராயிடுது. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யறது நான் திருப்பி உங்களுக்காக சொல்றேன். வாணலியில முதல்ல கொஞ்சம் புளிய போட்டுட்டு அதுல கொஞ்சம் துவரம் பருப்பு வேக வச்சதையும் போட்டுட்டு அதுலயே தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம அரைக்கிறதுக்காக மிக்சியில தனியா, மிளகு, காய்ந்த மிளகாய், சோம்பு, பூண்டு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா முதல்ல கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. தண்ணியை விட்டு நல்லா திருப்பி நல்லா மைய அரைச்சிட்டு
அரைச்ச கலவையும் இந்த ரசத்தோட விட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே அதுல கொஞ்சம் உப்பை போட்டுடுங்க. உப்பை போட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டு அதே வானிலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் ரெண்டு நல்லா திருமாறி அதை கொட்டி அலங்கரிக்க கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் வச்சுட்டீங்கன்னா சுவையான வெங்காய ரசம் உங்களுக்காக தயாராயிடுது.